அன்பார்ந்தவர்களே, பழங்காலங்களில் நம் முன்னோர்கள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் பொருட்டு முறையான போதனைகள் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றுடன் தங்கள் பொறுப்பை உணர்ந்து குற்றமற்ற பலிகளை செலுத்தினர். அந்த பலிகள் யாவும் பாவ நிவாரணத்தின் அவசியத்தையும் வரவிருக்கும் மீட்பையும் சுட்டிக்காட்டின. ஆனால் இக்காலத்தில் அந்த பலிகள் அனைத்திற்கும் சிகரமாய் ஒரே ஒரு நிரந்தரமான பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து அளித்த பலிக்கு பிறகு இன்று நாம் செலுத்தும் பலி என்பது வெளிப்புற சடங்குகளை விட நமது ஆவிக்குரிய அர்ப்பணிக்காகவே இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய அர்ப்பணிப்பே ஸ்தோத்திர பலியாகும். இது ஆயிரக்கணக்கான சடங்குகளை காட்டிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நமது மனப்பான்மையை குறிக்கின்றது. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று 1 தெசலோனிக்கர் 5:18 இறைவார்த்தை கூறுகின்றது. பழைய வழிபாட்டு முறைகளில் இருந்த நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்ச்சி ஆகியவற்றை இக்காலத்தில் நாம் ஸ்தோத்திர பலியாக மாற்ற வேண்டும். எண்ணற்ற சடங்குகளை செய்வதை விட நம் வாழ்வில் ஒவ்வொரு தருணத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து மனப்பூர்வமாக நன்றி செலுத்துவதே ஆண்டவர் நமக்காக வெளிப்படுத்திய உண்மையான திருவுளமாகும். இந்த முழுமையான விசுவாசமே கடவுளின் அருளை பெறுவதற்கான மிக சிறந்த வழியாகும். வாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லி நம் வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த பலியாக மாற்றுவோம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நிலைப்படுத்தின பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.